திடீர்னு ஒருத்தருக்கு பறிவு வருது, இழப்பு இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் சொல்றேன். எந்த ஒரு கிரகத்துடனும் சேர்ந்த கிரகம். புதன் வக்ரங்கிறது சின்ன டேமேஜ். அது அதனுடைய தன்மையை கொடுத்துரும். அந்த வக்ரமான புதன் செவ்வாயை கெடுத்துரும். அப்ப செவ்வாய்ங்கிறது உடல் நலம். இந்த மாதிரி ஆளுக்கு திடீர்னு ஒரு அறுவை சிகிச்சையோ திடீர்னு ஒரு மருத்துவ பிரச்சனையை ஏற்படுத்தும். ஒரு ஜாதகத்துல சுக்கிரனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை விழிப்புணர்ச்சுன்னா அவங்க ஒய்ஃப் திடீர்னு இவனை விட்டு போயிடுவாங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கணும் அப்படின்னா தேங்காய் மாலை கட்டி போடுங்க விநாயகருக்கு அப்படின்றாங்க. அதே நபர் தான் எல்லாருமே கோமேதகம் மோதிரம் வெளியில அணியுங்கன்றாங்க. எப்படி சார்? அவங்களுக்கு கொஞ்சம் மனப்பொருள் தான் அர்த்தம். தேங்காய் மாலை கட்டி போட்டா கோடீஸ்வரன் ஆவனா, நீ தேங்காய் மாலை கட்டி போட்டே இருக்க முடியாது. எதுக்கு வீடியோல பேசுற? ஜோசியத்துல உங்களுக்கு விதி இல்லாத வரை நீங்க தேங்காய் உருட்டினாலும் சரி, மாங்காய் உருட்டினாலும் சரி, எண்ணத்தை கோர்த்து எந்த சாமிக்கு போட்டாலும் எதுவுமே நடக்காது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் தாய் நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில நம்ம கூட ஜோதிட கலையரசு ராஜநாடிகா பார்த்திபன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார். திடீர் அதிர்ஷ்டம் எந்தெந்த ஆளுங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் சார்? ஒரு ஜாதகத்துல திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வேதனைகள் கூட வச்சுக்கலாம். வேறையம்னு கூட வச்சுக்கலாம். திடீர் வேதனைகள், திடீர் இழப்புகள், இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு ஜாதகத்துல திடீர் இழப்போ திடீர் அதிர்ஷ்டங்களோ வரதுக்கு காரணம் நிறைய கிரகங்கள் வக்ரமாவோ, நிறைய கிரகங்கள் பரிவர்த்தனையாவோ, நிறைய கிரகங்கள் சந்திலேயே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா திடீர்னு ஏதாச்சும் ஒன்று நடக்கும். ஓகேங்களா? ஒண்ணு. அதுக்கப்புறமா திடீர்னு ஒருத்தருக்கு பறிவு வருது, இழப்பு இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் சொல்றேன். எந்த ஒரு கிரகத்துடனும் சேர்ந்த கிரகம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்துல செவ்வாய் அப்படின்ற ஒரு கிரகம் இருக்கு. செவ்வாயோட சேர்ந்து ஒரு கிரகம் வக்ரமா இருக்கு. இப்போ செவ்வாயும் புதனும் இருக்கு. புதன் வக்ரமா இருக்கு. அப்போ புதன் டேமேஜ். புதன் வக்ரங்கிறது சின்ன டேமேஜ். அது அதனுடைய தன்மையை கொடுத்துரும். அந்த வக்ரமான புதன் செவ்வாயை கெடுத்துரும். அப்ப செவ்வாய்ங்கிறது உடல் நலம். இந்த மாதிரி ஆளுக்கு திடீர்னு ஒரு அறுவை சிகிச்சையோ திடீர்னு ஒரு மருத்துவ பிரச்சனையை ஏற்படுத்தும். அப்ப எந்த ஒரு கிரகமும் வக்ரமான கிரகத்துடனும் பரிவர்த்தனை கிரகத்துடனும் சந்திரக்கூடிய கிரகத்துடனும் ஒரே ராசியில சேர்ந்திருந்தா அது திடீர்னு ஒரு பிரச்சனை கொடுக்கும். உதாரணத்துக்கு சனியுடன் சேர்ந்த செவ்வாய், சனியுடன் சேர்ந்த குரு, சனியுடன் சேர்ந்த சந்திரன், சனியுடன் சேர்ந்த சூரியன், எதாக இருந்தாலும் சனியுடன் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிரகம் வக்ரமாகவோ அல்லது பரிவர்த்தனையாகவோ இருந்துச்சுன்னா ஜாதகர் நல்லா வேலை பார்த்துட்டு இருப்பார். திடீர்னு கூப்பிட்டு கால் நாளைக்கு இருந்து வராதிங்கன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா சனிங்கிறது தொழில். அப்ப அவர்கிட்ட தொழில் திடீரென பறிக்கப்படும். ஒரு ஜாதகத்துல சுக்கிரனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்புச்சுன்னா அவங்க ஒய்ஃப் திடீர்னு இவனை விட்டு போயிடுவாங்க. ஒண்ணு சந்தேகப்பட்டு பிரச்சனை ஆக்கி விட்டுருவா, இல்லைன்னா அந்த பொண்ணு வேற எவங்க கூட ஓடி போயிடும், இல்லைன்னா அந்த பொண்ணு செத்து போயிடும்ன்ற மாதிரி தான். அப்ப எப்படியோ இழப்பு. ஒரு ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வாயுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆகிடுச்சுன்னா அந்த பெண்ணுக்கு உடல் நலமும் கெட்டு போகும். திடீர்னு கணவர் இவங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாரு. அப்ப எந்த கிரகத்துடனும் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு கிரகங்கள் இருந்தால் திடீரென வாழ்க்கையை புரட்டி போட்டு மாத்தி விட்டு நிறைய சிக்கலை ஏற்படுத்திட்டு போயிடும். எனவே எந்த ஒரு கிரகம் வக்ரமோ பரிவர்த்தனையோ சந்திலேயே இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கவனிக்கணும். அது யாரோட இருக்குன்றது கவனிக்கணும். இந்த கிரகம் கெட்டு போகாது, இதோட சேர்ந்த இன்னொரு கிரகத்தை கெடுத்து விட்டுரும். நம்ம இந்த கிரகத்து மேல கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறோம், அது கெட்டு போயிடும். அதனால அதையும் கொஞ்சம் பார்க்கணும். இப்ப யாருக்கெல்லாம் திடீர் யோகமா இருக்கும் சார்? அதான் நிறைய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆகுது இல்லைங்களா, அவங்களுக்கு நிறைய யோகங்கள். என்ன மாதிரியான யோகம் வரும்? என்ன கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையாகும் அது. இப்போ உதாரணத்துக்கு சுக்கிரன் வக்ரமா இருக்குது அப்படின்னா பண விஷயத்துல வரும். சூரியன் சந்திலேயோ சூரியன் வக்ரமா இருக்குன்னா திடீர்னு அவங்களுக்கு அரசியல் வழியாக லாபம், தொழில் வழியாக லாபத்தை கொடுக்கும். புதன் வக்ரம் பரிவர்த்தனையா இருக்கு அப்படின்னா கல்வி வழியாக லாபத்தை கொடுக்கும். செவ்வாய் வக்ரம் பரிவர்த்தனையாகனா மருத்துவம், இது மாதிரி வழியாக யோகங்களை கொடுத்து பெரிய ஆளாக்கி விட்டுரும். இப்போ சில பேர் சொல்றாங்க சார், உங்களுக்கு திடீர் பண வரவு வேணும், திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கணும் அப்படின்னா தேங்காய் மாலை கட்டி போடுங்க விநாயகருக்கு அப்படின்றாங்க. அதே நபர் தான் எல்லாருமே கோமேதகம் மோதிரம் வெளியில அணியுங்கன்றாங்க. எப்படி சார் இது? அவங்களுக்கு கொஞ்சம் மனப்பொருள் தான் அர்த்தம். ஓகேங்களா? இப்படிலாம் அப்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்கலாம் இந்த மாதிரி தேங்காய் மாலை கட்டி போட்டு கோடீஸ்வரன் ஆயிடலாம் இல்லைங்களா? இதையோ பாவம் அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம பேசுறாங்கன்னு அர்த்தம். ஜோசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கூட சமூக பொறுப்புங்கிறதே இல்லை.
இவங்களுக்கு வீடியோ வந்தா போதும், கண்டென்ட் கிடைச்சா போதும், வாயில வந்து உருட்டி விட்டுட்டு இருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. தேங்காய் மாலை கட்டி போட்டா கோடீஸ்வரன் ஆவனா, நீ தேங்காய் மாலை கட்டி போட்டே இருக்க முடியாது, எதுக்கு வந்து வீடியோல பேசுற? 24 மணி நேரம் தேங்காய் மாலை கட்டி போட்டா எவ்வளவு காசு வரும் இல்லைங்களா? போட்டுக்கிட்டே இருந்துகிட்டா நல்லாவே இருக்கும் இல்லைங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. தேங்காய் மாலை எந்த கடவுளுக்கு போட சொன்னாங்க? ஆன்மீகம் அப்படிங்கிறது தனி இல்லைங்களா? ஆன்மீகத்துக்குள்ள நம்ம ஜோசியத்தை கலக்க தேவையில்லை. ஏன்னா ஜோசியத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் தொடர்பு இல்லை. அப்ப கிறிஸ்டின் எந்த மாலையை எங்க போய் அவங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு போனா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கானா இல்லைங்களா? எத்தனையோ நாடுகள் இருக்கு, எல்லா நாடும் பிச்சை எடுத்தா இருக்குது, அப்படிலாம் இல்ல. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு மதத்தோட கொண்டு வந்து ஒரு ஜோசியத்தை இணைக்கிறாங்க. தப்பு இல்ல. அந்தந்த நாடு ஆன்மீகம் வேற, ஜோதிடம் வேற வேறதான் இருந்தாலும் பரவாயில்ல. ஆன்மீகத்தோட ஜோசியத்தை இணைக்கிறாங்க, தப்பு இல்ல. ஆனா அந்த ஆன்மீகத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய குழப்பங்களை இவங்க ஏற்படுத்துறாங்க இல்லைங்களா? எந்த இடத்துலயுமே வந்து தேங்காயில மாலை, தேங்காயில எந்த பக்கமா மாலை கட்டுறதா தெரியல. அந்த குதுமா இருக்கு பாருங்க, குடிமி மாதிரி அதுல குத்தி குத்தி போடுறது ஏதோ ஒண்ணு செய்ய சொல்றாங்க. இது எந்த ஊர்லயாச்சும் நம்ம கேள்விப்பட்டிருக்குமா? நம்ம சிறு வயதுல எல்லாம் வந்து நல்லா படிக்கணும்னா மாலை கட்டி போட சொல்லுவாங்க இல்லைங்களா? எவனாச்சும் கோடீஸ்வரனாருக்கு மாலை கட்டி போட சொல்லிருக்காங்க நம்ம சின்ன வயசுல போனோம். அப்படிலாம் இல்ல. இப்ப சொசைட்டில நிறைய ஜோசிக்காரங்க வந்து கெடுத்து விட்டாங்க மக்களை அர்த்தம் இல்லைங்களா? தேங்காய் வச்சு சட்னி பண்ணலாம், குருமா பண்ணலாம் சார். இல்லைங்க, தேங்காய் வச்சுட்டு அவசியம் கூட பண்ணலாம், தப்பு இல்லை. ஏன்னா நம்ம வந்து நம்மளுக்கு எதெல்லாம் உன்னதமா நினைக்கிறோமோ, இதெல்லாம் அதுல அந்த தேங்காய்க்கு 3 கண்ணு இருக்குது, அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய டிசைன், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பயன்படுற மாதிரி இருக்குது. ஒரு பூஜைக்கு வந்து தண்ணி தேவைப்படுது, அதெல்லாம் இருக்கிறப்ப அது தேங்காயை பயன்படுத்துறாங்க. அது பூஜைக்கு அப்படிங்கிறப்ப நீங்க பியூரா ஆன்மீகத்துக்குள்ள போயிருங்களேன், பக்தி மார்க்கத்துக்குள்ள போயிருங்களேன். அதை தூக்கிட்டு தேங்காயை தூக்கிட்டு ஜோசியத்துக்கு கடைக்குள்ள வரீங்க இல்லைங்களா? நீங்க தேங்காய் மண்டி வேலை எங்க செய்யக்கூடாதுல்ல இல்லைங்களா? ஜோசியத்துல உங்களுக்கு விதி இல்லாத வரை நீங்க தேங்காய் உருட்டினாலும் சரி, மாங்காயை உருட்டினாலும் சரி, எண்ணத்தை கோர்த்து எந்த சாமிக்கு போட்டாலும் எதுவுமே நடக்காது. இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த கோமேதகம் அப்படின்றது வந்து அந்த ஜெம்ஸ்டோன். அது எப்படி சார் எல்லாத்துக்கும் பொருந்தும்? அவர் ஏதாச்சும் போட்டு விடுறாரு, ராகுக்கு போட்டு விடுறதெல்லாம் போட்டு விடுறாரு சொல்றாரு. அதான் சொல்றேன், அவர் வாயில வந்து அடிச்சு விடுறாருன்னு அர்த்தம். இந்த காதல் சக்சஸ் ஆகுறதுக்கு தயிர் வடை சாப்பிடணும்னு ஒருத்தன் சொன்னான் சரிங்களா? அது பாவம் இருந்தாலும் என்னமோ நான் சொல்லிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் லேட்டஸ்டா ஒரு லேடி என்னுடைய ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பள்ளி அறை பூஜைக்கு போனோம்னா காதல் சக்சஸ் ஆயிரும். அப்ப கடவுளை கொண்டு போய் எங்க இணைக்கிறாங்க பாருங்க நீங்க இல்லைங்களா? இது வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லதான். அப்ப இறைவன் மேலையும் உங்களுக்கு அப்ப அந்த இறைவன் உங்களை என்ன செஞ்சிருவான்ற இதுலதான் நீங்க சொல்றீங்க இல்லைங்களா? உண்மையிலேயே நீங்க உங்க வாயெல்லாம் உடைச்சு விட்டு இருந்தாரு இறைவன் அப்படின்னா பேச பயப்படுவீங்க. இறைவன் உங்களை ஒண்ணும் செய்யாம விட்டுருக்கிறதுனால உங்களுக்கு கொழுப்பு அதிகமாகி போச்சுன்ற மாதிரி சமூக பொறுப்பு வேணும். உங்கள்கிட்ட 4 பேர் உங்களுடைய வீடியோவை பார்த்து செய்யறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அரளி விதை அரைச்சிங்களா சொல்லக்கூடாது இல்லைங்களா? ஆமா, அது ஆக்சுவலா தப்பு. இப்ப நீங்க சொல்றது கரெக்ட். இப்போ நிறைய பேர் மக்கள் வந்து நம்புறாங்க, சரி இவங்க ஏதாவது கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா சொல்லுவாங்க, ஏதாச்சும் ஒண்ணு இருந்தாலும். அதாவதுங்க நான் பேசிட்டு இருக்கேன்னா நான் புக்ல படிச்சாச்சு 4 பாயிண்ட் நல்ல பாயிண்ட் சொல்லிடுவேன்ல. அந்த நல்ல பாயிண்ட பார்க்கக்கூடிய ஆளுங்க நான் ஒருவேளை நல்லதா சொல்லுவேன்னு சொல்லிட்டு நான் சொல்லக்கூடிய தவறானதையும் நல்லதுன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அதாவதுங்க அவங்க வந்து இன்னோசென்ட்டா இருக்கிறாங்க பீப்புள். அவங்களுக்கு பாவம் கஷ்டத்துல இருக்கிறாங்க, அவங்க யோசிக்கிறதுக்கான டைம் இல்லை. அவங்க பாவம் கஷ்டத்துல இருக்கிறாங்க, பணம் இல்லாத வேதனை இருக்கிறாங்க, கடன் கஷ்டத்துல இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு காசு வந்து நம்மளுடைய சிந்தனை இந்த பிரச்சனை தீந்துராதா, நம்ம ரிலாக்ஸ் ஆயிடுவான்னு பாக்குறப்ப இவன் வீடியோ பாக்குறாங்க. தேங்காய் மாலை கட்டி போடுறப்ப ஒரு தேங்காய் 25 ரூபா 30 ரூபான்னு வச்சா கூட ஒரு 10 தேங்காய் 300 ரூபா தான் வரப்போகுது. மாலை கட்டி போட்டு விடுவோம், ஒரு 3 லட்ச ரூபா வரட்டும்ன்ற மாதிரி ஒரு சிந்தனை வரத்தானே செய்யும். அப்ப என்ன ஆயிருதுன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு மூட நம்பிக்கையை விதைக்கிறோம். அப்ப இந்த நம்பிக்கைகள் வந்து இது என்ன ஆயிருதுன்னா உண்மையிலேயே இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் வேற. அப்ப என்ன இந்த மாதிரி கோக்குமாக்கா சொல்லும் பொழுது உண்மையான நம்பிக்கைகளையும் நம்ம என்ன லிஸ்ட்ல சேர்த்துட வேண்டியது இருக்கு இல்லைங்களா? அப்போ முன்னோர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக சொன்ன நல்ல விஷயத்தையும் கொண்டு வந்து இவங்க கணக்குல சேர்த்து அப்ப எல்லாத்தையும் ஒரே நம்பிக்கையா ஒரு மக்கள் பொதுவா இருந்து பாக்குறவங்க, இந்த கடவுள் மறுப்பாளர்களோ அல்லது வேற்று மதத்துக்காரங்களோ இந்த மத வீடியோக்கள் பார்க்கும் பொழுது அப்ப என்ன நினைப்பாங்க அப்படின்னா இவங்க எல்லாம் பைத்தியக்காரங்க போலன்னு நினைப்பாங்க இல்லைங்களா? அப்ப ஒரு நபருடைய தவறான ஒரு அணுகுமுறை ஒரு சொசைட்டியே காலி பண்ணிடுது. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆன்மீகத்தையும் காலி பண்ணிடுறாங்க, ஜோசிகாரங்களையும் காலி பண்ணிடுறாங்க. அப்ப ஜோசிகாரங்களுக்கு ஃப்ராடுன்ற பேரை வாங்கி கொடுத்துறாங்க. எனவே இந்த மாதிரி நம்பிக்கைகளை கைவிடணும். ஒண்ணு நீங்க ஜோசியத்தை நம்பவே தேவையில்லை. உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை வந்துச்சுன்னா எதுக்கு ஜோசியத்தை வந்து பாக்குறீங்க? இன்னொருத்தர் வேற வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப வீட்டுல வந்து தையல் மிஷின் இருக்க கூடாதுன்றாங்க. இதெல்லாம் வாஷிங் மிஷின் இருக்க கூடாது, ஃப்ரிட்ஜ் இருக்க கூடாது, டிஷ்வாஷ் மிஷின் இருக்க கூடாது, ஃபேன் இருக்க கூடாது, இது மாதிரி எதையாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இவங்க இல்லைங்களா? ஒரு காலத்துல ஒரு 80s 70s 80sல எல்லா வீடுகள்லையும் தையல் மிஷின் இருந்துச்சு. ஆமா சரிங்களா? ஏன்னா அந்த டயத்துல அவர் வந்து பாவம் இப்பதான் வந்திருக்காரு, அவருக்கு வயசு எத்தனை கூட தெரியல. ஒரு காலத்துல மொத்தம் 4-5 ஃபேக்டரிஸ் தான் வந்து உலகம் முழுவதும் இருந்துச்சு. என்னென்ன ஃபேக்டரிஸ் அப்படின்னா வந்து கண்ணாடி தொழிற்சாலைகள் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பிரெட் ஃபேக்டரிஸ் உலகம் முழுவதும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பின்னல் ஆடை தொழிற்சாலைகள் தான் வந்து அதிகமாக இருந்துச்சு. பின்னி மில்லெல்லாம் அங்கே இருந்துச்சு. இங்கே நிறைய மில்களில் வந்து போராட்டங்கள் வந்து மில்லுகளில் தான் போராட்டம் நடக்கும்.
அப்போ வந்து துணி நெய்தல் அப்படிங்கிறது மேல சமூகம் வந்து பெரிய நம்பிக்கை வச்சிருந்துச்சு. அந்த துணியை ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது, தச்சு கொடுக்கறது, தைக்கிறது, இது மாதிரி எல்லா வீடுகளும் இப்போ உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா வீடுகள்லையுமே ஊசி, நூல், தையல் இயந்திரங்கள் இருந்தது. உலகமே என்ன நாசமாக போச்சு? ஒண்ணும் கிடையாது. நம்ம அப்படிதாங்க வளர்ந்து வந்திருக்கிறோம். ஆமா, ஏன் இப்பவும் நிறைய வீட்டுல வந்து அந்த தையல் இதுதான் அவருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த வீட்டுல போய் பாருங்க, கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கு. புருஷன் போனதுக்கு அப்புறமா தான் இவங்க தையல் மிஷினை தச்சிருப்பாங்க. ஒருத்தவங்க அப்படி இல்லைன்னு சொல்லி மெசேஜ் போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தொழில் விட்டு போவான்னு சொல்லலான்னு பார்த்தப்ப அது சொல்லல அவரு. அப்படியாச்சும் போய் தொழில்னு பார்க்க வேண்டியதா இல்லைங்களா? அப்படியே அதாவதுங்க நிறைய பெண்களுடைய நிறைய குடும்பங்கள்ல இந்த வருமானமே தையல் மிஷினை நம்பி இருக்கு. அவங்களுடைய மனசுக்குள்ள கில்ட்டி ஃபீலிங் என்ன செய்யக்கூடாதுங்க. இப்ப நான் வந்து வெஜிடேரியன், நான் பியூர் வெஜிடேரியன், ஓகேங்களா? அது இடையில தான் வந்துட்டேன். நான் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்ற நம்பிக்கையில் இருக்கிறேன். நான் நான்வெஜ் சாப்பிட்றவங்க கூட நாசமா போவாங்க நம்ம சொன்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஹர்ட்டிங்கா தான் இருக்கும். ஹர்ட்டிங்கா இருக்கும். ஒண்ணு, நான்வெஜ் சாப்பிட்றவங்களுடைய வாழ்க்கை விளங்காம போயிருந்து சொன்னா எப்படி இருக்கும்? ஐயோ, அது ஒரு பெரிய பயத்தையே கொடுக்கும் சார். அந்த மாதிரி பயத்தை அவங்க கொடுக்குறாங்க. அப்ப நான்வெஜ்ங்கிறது உணவு. ஒருவேளை நீங்க இவன் பைத்தியக்காரன்னு சொல்லி விட்டு போகலாம். இது வந்து ஜோசிக்காரர் தையல் மிஷின் வைக்காதீங்க, குடும்பம் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறப்ப ஒரு நிறைய என்னுடைய கிளைண்ட் நிறைய பேர், என்னுடைய ஸ்டூடெண்ட் நிறைய பேர் வீட்டுக்காரருக்கு ஏதோ ஒரு சூழலால் வேலைக்கு போக முடியல, சரிங்களா? அவங்க என்ன செய்யறாங்க, எடுத்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து டெய்லரிங். ஏதாச்சும் ஒன்று கத்துக்கிட்டு வந்து ஒரு ஜாக்கெட்டை வெட்டி 2ஆ வெட்டி 3ஆ வெட்டி ஏதாச்சும் தச்சு கொடுக்குறாங்க. அப்ப அவங்கள்ட்ட வந்து குடும்பத்துல பிரிஞ்சு போயிடும் அப்படின்னா அந்த பொண்ணு என்னதான் செய்வாங்க? அவங்க அந்த பொண்ணுங்க இன்னும் கலெக்டர் வேலையை வாங்கி கொடுக்க போற, வேற என்னதான் செய்யறது? எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா பொட்டிக் வச்சிருக்காங்க, பெரிய பெரிய ஆளுங்க டெய்லர் ஷாப்பே வச்சிருக்காங்களே சார். ஓகே, அப்ப ரேமான்ஸ் கம்பெனிக்காரன்னா நான் வீட்டை விட்டு ஓடி அப்படின்ற மாதிரி இது வந்து அவங்க நம்பிக்கையை விதைக்கிறாங்க. நான் சொல்றது ஒருத்தவங்களுடைய வாழ்வியலை நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ நான் கூட தான் சொன்னேன், தென்னை மரம் இருக்க வீட்டுல இது நடக்கும்னு சொன்னேன். தென்னை மரம் வைக்காதீங்கன்னு நான் சொல்லலையே. இப்பயும் அவர் என்ன சொல்ல, தையல் மிஷின் தூக்கி போடுங்கிறாரு. இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் நம்ம சொல்லலாம். நான் சொல்லிக்கிறேன், தையல் மிஷின் வச்சிருக்கவங்க வீட்டுல என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும். சனி வந்து ராகுவோட சேர்ந்தாலும், சனி கேதுவோட சேர்ந்தாலும் அவங்க வீட்டுல தையல் மிஷின் இருக்கும். தையல் மிஷின் இருக்கும்போது ஏதோ ஒரு அழுத்தமான ஒரு உணர்வு இருக்கும் குடும்பத்துக்குள்ள அப்படின்ற மாதிரி. சனி செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் தையல் மிஷின் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப என்ன ஆகுனா, கை கால் உடையிறது, எப்பவுமே இயங்கிக்கிட்டே இருக்கிறது, ஒரு இடத்துல எல்லாம் குடும்பத்துல அடிக்கடி சண்டை வருதெல்லாம் நடக்கும்னு சொன்னேன். ஆனா குடும்பம் பிரிஞ்சு போயிடும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்துடும் சொல்லி மக்களை குழப்புறது அப்படிங்கிறது நம்ம சிம்டம்ஸ் தான் சொல்றத இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு பரிகாரம் மாதிரி சொல்லி குழப்புறாங்க. அப்படிலாம் எதுவும் உண்மை இல்லை. யாரு இது மாதிரி விஷயங்களை கேட்டு குழப்பிக்கலாம் தேவை, சரிங்களா? பாத்துட்டு இருக்க மக்களுக்கு நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. அதான் வந்துங்க ஒரே விஷயம், இந்த எல்லா வீடியோ முதற்கொண்டு நீங்க வந்து நான் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் எல்லாம் கேட்க தேவையில்லை. ஏன்னா நான் எதையாச்சும் ஆலோசனை சொல்லிட்டு போவேன், அடுத்து வரேன் இன்னொரு ஆலோசனை சொல்லுவாங்க. எல்லா ஆலோசனையும் கேட்டு நீங்க வாழ்க்கை நடத்த முடியாது. வாழ்க்கை உங்களுடையது. நீங்க என்ன செய்றீங்கன்னா, ஜோசிய வீடியோ பாக்குறீங்கன்னா ஜோசியத்துல என்ன போட்டிருக்கு, இந்த ஆள் ஜோசியமா என்ன சொல்றான், நான் சொல்றது புரியுது. நான் என்ன லேபிள்ல பேசுறேங்க, நான் ஆன்மீகவாதி லேபிள்ல பேசுறேன்னா, ஜோசிய லேபிள் பேசுறேன், ஜோசியர் லேபிள் பேசுறேன். அப்ப நான் பியூரா ஜோசியத்தை தான் பேசிட்டு போனோம். அப்போ ஒருவேளை இறைவனை நம்புங்கள், கடவுளை நம்புங்கள், கடவுள் மாற்றி கொடுப்பாரு அப்படின்னா நான் வந்து ஜோசியரா இருக்கக்கூடாது, ஆன்மீகவாதியா இருக்கணும். ஜோசியத்தை அதாவதுங்க என்னுடைய வாழ்க்கை கெட்டு போச்சு, நான் சொல்ல புரிஞ்சுட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகலை, அல்லது காசு இல்லை, அல்லது கடன்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன், அம்மாவுக்கு பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள நோய் பிரச்சனை, இப்படி எல்லா பிரச்சனைக்கும் நம்ம கடவுளை தானே வழிபட சொல்றோம். அதுக்கு ஜாதத்தை பார்த்து போய் வழிபடணும். எனக்கு தான் தெரியுதுல எனக்கு பிரச்சனை இருக்குன்னு. நான் ஜாதத்தை பார்க்காம நேரடியாக எங்க போயிடலாம், கோயிலுக்கு போயிடலாம். அப்ப நீங்க கோயிலுக்கு போகணும் முடிவெடுத்துட்டு அது மாதிரி வழிபாடுகள் இருக்குன்னா, வழிபாடுகளுக்கு எந்த ஒரு சிஸ்டம் உள்ள இறைவன் எவ்விதத்திலும் எந்த இடத்திலும் எந்த மார்க்கத்திலும் எந்த வழியில் வழிபட்டாலும் அவனாவே இருக்கிறான். ஓகேங்களா? இறைவன் இப்படித்தான் வழிபடணும்னு எங்கேயுமே ரூல்ஸே கிடையாது. அப்ப அதனாலதான் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பச்சிலைன்னு ஒரு பாட்டு இருக்கு, ஓகேங்களா? யாவருக்குமாம் ஒரு பச்சைலைன்னு ஒரு பாட்டு இருக்கு. அதாவது வந்து உங்கள்ட்ட கையில என்ன இருக்கோ அதை தூக்கி போட்டா கூட அது ஒரு நைவேத்தியமா மாறிடும் இறைவனுக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நிறைய சித்தர்களுடைய கதைகள் இருக்கு. அவங்க சாப்பிட்டதை கொஞ்சம் ஒதுக்கி நம்ம சாப்பிட்றப்ப என்ன செஞ்சிருப்போம், எனக்கு சின்ன வயசுல தெரியும். சின்ன வயசுல என்ன செய்வாங்கன்னா, எல்லாத்துலயும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஒதுக்கி வச்சிருவாங்க, அது சாமிக்குன்னு சும்மா. அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. அதை கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு மிருகங்களுக்கோ காக்காய்க்கோ போடுவாங்க. அப்ப தன்னுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி வேணாலும் அந்த இறைவனை நம்ம வழிபடலாம். இறைவனை வழிபடுவதற்கு இடையில ஒரு தரகரும் தேவையில்லை. அவர் என்ன மொழிபெயர்ப்பாளரா உங்களுக்கு? அவர் இறைவனுக்கு உங்க மொழி தெரியாதா என்ன? உங்களை படைச்ச ஒருத்தருக்கு உங்களுடைய மொழி தெரியாமையா போயிடப்போகுது அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி நம்பிக்கைகளை ஃபர்ஸ்ட் தூக்கி குப்பையில போட்டுட்டு எல்லா வடிவிலும் எல்லா இடங்களிலும் எல்லா முறைகளிலும் இறைவனை நீங்க வழிபடலாம். அப்ப இறைவனை வழிபடுவதற்கு ஜோசி ஒரு காரணமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை ஒரு காரணமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சார் கல்யாணம் ஆகல, ஜோசி காட்ட போனேன், அவர் இந்த கோயில் போயிட்டு வர சொன்னார்னா நீயும் மெண்டல் அவனும் மெண்டல் தான் சொல்ல வேண்டியது. ஏன்னா இறைவனுக்கு என்ன ஒரு சிஸ்டமா இருக்குது, கல்யாணம் ஆகட்டும் இந்த இறைவனை போய் கும்பிடுங்க, ஒண்ணும் கிடையாது. இறைவன் எல்லாருமே ஒண்ணுதான். நீங்க மனசார உங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னா ஜோசியமே பார்க்காதீங்க, இறைவன்ட்ட மனசார வேண்டிக்கங்க, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடு அப்படின்னு நினைக்கீங்க. என்னதான் நீங்க வேணுனாலும் உங்களோட விதிதான் நடக்கும்ன்றதான் என்னுடைய ரூல்.
அப்ப யாரு என்ன சொன்னாலும் கேட்டுக்குங்க. கேட்டுட்டு இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு உங்களுக்கு ஜோசியத்துல என்ன புரிஞ்சிருக்கோ அது அவர் உங்களுக்கு என்ன புரிய வச்சாரோ அந்த மட்டிலும் புரிஞ்சுக்கிட்டு அப்போ ஒரு ஜாதகத்துல என்ன கிரகங்கள் இருந்தா என்ன மாதிரி வாழ்க்கை இருக்குன்றதை மட்டும் ஒரு ஜோசிக்காரன்ட்ட நீங்க தெரிஞ்சுக்கிறது தான் உங்களுக்கு ஒரு இதே தவிர என்கிட்ட வந்து வாழ்க்கையை மாத்துறதுக்கான உபாயங்களை உங்களால புரிஞ்சுக்க முடியாது. இப்போ லேட்டஸ்டா ஒரு போன வாரமா ஏதோ ஒரு வீடியோ, ஓகேங்களா, சகல சம்பத்துகள் சேர செல்வங்கள் நிறைய கோடீஸ்வரனாக வரிசை அடுக்குறாரு. இவ்வளவு அவனுக்கே இல்லையே இல்லைங்களா, இவ்வளவு அவனுக்கே இல்லையே, அவன் எப்படி நம்மளுக்கு ஐடியா கொடுக்குறது இல்லைங்களா? அப்ப நீ அதுல நிறைவா இருக்கணுமா இல்லையா? இப்போ ஒரு விஜய் மல்லையா வந்து கடன்ல இருந்து தப்பிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி போட்டாருன்னா எப்படி இருக்கும் இல்லைங்களா? அவரே மாட்டிக்கிட்டு இருக்காரு இல்லையா? அப்ப நீயே மாட்டிக்கிட்டு இருக்க, நீயும் பிரச்சனை தான். அப்ப நான் எல்லாத்துக்கும் தப்பிக்கிறதுக்கு நீ எப்படி வழி சொல்ல முடியும்? கரெக்ட். அப்போ ஒண்ணுமே முடியாது. வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையும் யூனிக்கானதுங்க. என் வாழ்க்கை, என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய மனைவி மக்கள், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சூழல், நான் வசிக்கக்கூடிய பகுதி, இதெல்லாம் சேர்ந்து எனக்குன்ற ஒரு டிசைனை 45 வருஷமா, எனக்கு ஒரு 45 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 45 வருஷமா நான் இதை பழகி பக்குவப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இல்லைங்களா? யாருன்னே தெரியாத ஒருத்தர் நான் நேற்று வந்தேன் வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையை இப்படி மாத்தினா நல்லா இருக்குன்னு சொல்றானா பைத்தியக்காரன் அர்த்தம் இல்லைங்களா? என்னுடைய சுச்சுவேஷன் அவனுக்கு தெரியுமா? வீட்டை மாத்தன்னு சொல்லிடலாம், அவனை மாத்தன்னு சொல்லிடலாம், இதை போடுன்னு சொல்லிடலாம். என்னுடைய சுச்சுவேஷன்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தானே தெரியும். அப்ப ஜோசியரை நீங்க என்ன செய்யலாம்னா ஒரு அட்வைசராக தான் எடுத்துக்கலாமே தவிர அவர் சொல்லக்கூடிய விஷயங்களோடய ஓடுறது, அது மட்டும் இல்லாமல் பொதுவாக அவங்க அடிச்சு விடுறதெல்லாம் கேட்கறதுங்கிறது வந்து நம்மளுடைய மனசை தான் புண்படுத்திக்கிறது, நம்மளுடைய மனசை தான் குழப்பிக்கிறத தவிர இது உண்மையும் கிடையாது. அவ்வளோ ஈஸியாக அந்த வாழ்க்கையை உங்களால உதறி தள்ளிட்டு போக முடியாது. நீங்க நினைச்ச உடனே நம்ம இப்படி இருக்கிறோம், ஒரு சின்ன பரிகாரம், ஒரு தேங்காயெல்லாம் கோர்த்து மாலையா போட்ட உடனே நம்ம பக்கத்து வீட்டுக்காரனால ஆயிட முடியாது இல்லைங்களா? ஒரு 60 லட்ச ரூபா எனக்கு, நம்மளுக்கு 60 ரூபாய்க்கு வழி இல்லை, ஒரு தேங்காய் மாலையை போட்டுன்னா 60 லட்ச ரூபா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடாது. அப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய மூளையில் இருக்கக்கூடிய காசெல்லாம் கொண்டு வந்து என்னோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னா நான் தான் முதல் பணக்காரன் இல்லைங்களா? அப்படி பண்ண முடியாது, அதில் ஆப்ஷன் இல்லை. நம்ம இந்த ஜிபே கீப்பெல்லாம் பண்ணிட்டு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஈஸின்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்படின்னா எந்த காசையும் யார் காசு அக்கௌண்ட்டுக்குள்ளேயும் போகாது. நீங்க அது மாதிரி ரொம்ப போட்டு குழப்ப தேவையில்லை. மதவாதிகள் அப்படிங்கிறது தனிங்க, ஆன்மீகவாதிகள் தனி, ஜோதிடவாதிகள் தனி, எல்லாமே தனித்தனியா நீங்க பாருங்க. எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஜோசிகாரருக்கு அவ்வளோ பெரிய அளவுல ஆன்மீகத்தை பத்தி தெரியாது, ஃப்ராடு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டாம். அதாவதுங்க, நீங்க யார்கிட்ட போய் கேட்கணும், ஒரு இறை மார்க்கத்தை பத்தி கேட்கணும்னா நீங்க எங்க போகணும் அப்படின்னா நேரா திருவண்ணாமலைக்கு போங்க. ரமண மகரிஷி ஆசிரமம் இருக்கு, சேஷாத்திரி ஆசிரமம் இருக்கு, விசிறி சாமிகள் ஆசிரமம் இருக்கு, நித்யானந்த ஆசிரமத்துக்கு கூட போங்களேன், ஓகே? ஏன்னா அவரும் ஆன்மீகவாதி தானே. அப்ப இது மாதிரி ஆன்மீகத்தை மட்டுமே போதிக்கக்கூடிய ஆளுகிட்ட போய் ஆன்மீகத்தை தேடுங்க. ஜோசியத்தை மட்டுமே சொல்லக்கூடிய ஆள்கிட்ட ஜோசியத்தை தான் தேடணும். நீங்க அவர்கிட்ட போய் நீங்க ஆன்மீகம் நீங்க தான் வந்து குற்றவாளி ஆயிருங்க, நீங்க தான் மாட்டிக்கிட்டீங்கன்ற மாதிரி ரொம்ப போட்டு ஜோசியமா போட்டு குழப்பிக்காதீங்க. ஜோசியம் என்பது உங்க வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான ஒரு துறையை தவிர வாழ்க்கையை மாற்றுவதற்கான துறை இல்லை. இதுல நீங்க போய் ரொம்ப மாட்டிக்கிட்டு சிக்கிக்காதீங்கன்றத என்னோட அட்வைஸ். மிக சிறப்பு சார், நன்றி. நன்றி. வேலை வேண்டுமா? உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள். 10th 12th டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை, உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம். 15,000 ரூபாய் முதல் 30,000 வரை பெறலாம். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.